இயேசுராஜனின் வருகையிதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோம். அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா. கோடாகோடி தூதர் கனத்துடன் துத்தியம் பாடியே துயரை துதிப்பார். பக்தியற்று நடந்தோர் பலன் தித்திட பயந்து நடந்தோர்க்கு நலன் ஈந்திட வெகு வேகமாய் வந்திடுவார், வெகு வேகமாய் வந்திடுவார். இயேசுராஜனின் வருகையிதோ சமீபத்தில் உள்ளதென்றறிவோம். அவரை சந்திக்க ஆயத்தமா, அவரை சந்திக்க ஆயத்தமா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. தியானத்திற்கான தலைப்பு பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீதிமொழிகள் 14:26. வைத்தியர் கொடுத்த மருந்து சீட்டை பார்த்தபோதே பயந்து போனேன் என்றார் ஒருவர். பரீட்சை முடிவை நினைத்தாலே பயமாயிருக்கிறது என்றான் ஒரு மாணவன். பலவித பயங்கள் உண்டு. அவற்றை இருவிதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று தேவனுக்கு பயப்படும் பயம், அடுத்தது உலகத்திற்கு பயப்படும் பயம். எது நமக்கு கண்ணியை வருவிக்கும்? எது நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்? எது ஞானத்தின் ஆரம்பம்? எது அழிவுக்கு ஆரம்பம்? திடீரென்று மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக நன்றாக விளங்கும்படி அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். இதனால் பெல்ஷாத்சார் மாத்திரமா பயந்தான்? பிரபுக்களும் கூட பயந்தார்கள். எழுதிய விரல் உறுப்பை கண்டு பயந்தவன் அந்த எழுத்தின் அர்த்தத்தை சொல்ல முடியாமல் ஞானிகள் திண்டாடிய போது மேலும் பயந்தான். அவன் ஏன் பயப்பட வேண்டும்? நமது உணர்வுகள் நமது மனசாட்சியோட தொடர்பு உடையன. நமது உணர்வுகளை எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் நாம் பாவம் செய்யும் போது நமது மனசாட்சியே நமக்கு எதிராக கூக்குரலிடும். அந்த மனசாட்சியில் தோன்றும் பயத்தை அடக்கி வைக்க முடியாது. நாம் பாவம் செய்யும் போது உண்டாகும் பயம் முதலாவது நமது முகபாவத்தில் வெளித்தெரியும், பின்னர் செய்கையிலே வெளிவரும். மனமும் நினைவும் செயலும் தேவனுக்கு முன்பாக சுத்தமாயிருந்தால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. தேவனுக்கு விரோதமாக நடப்போமானால் நாமே நமக்கு விரோதிகளாகிவிடும் ஆபத்துண்டு. பெல்ஷாத்சார் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக தெரிந்தே செயற்பட்டான். அவனே தனக்கு எதிரியானான். அவனை கலங்கடிக்க ஒரு விரல் போதுமானதாய் இருந்தது. அந்த விரலை கண்டவன் முகம் வேறுபட்டது. நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. மொத்தத்தில் அவன் ஆடிப்போனான். தேவ பிள்ளையே, இன்று நமக்கு முன்னே ஒரு விரல் தோன்றுமானால் நாம் என்ன செய்வோம்? அது கற்பனைகளை கற்பலகைகளில் எழுதியதும் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை காப்பாற்றியதுமான தேவனுடைய விரல் என்று மகிழ்ச்சியடைந்து அந்த விரல் எழுதுவதை அறிய ஆவல் கொள்வோமா? அல்லது இது ஏன் எனக்கு முன் வந்தது என்று கலங்கி நிற்போமா? நமது இருதயம் தேவனோடு இசைந்திருக்குமானால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமோ உறுப்போ எழும்பி நம்மை சேதப்படுத்த முடியாது. எனவே எப்போதும் தேவ பயத்தோடே வாழ்ந்திருக்க நாம் பிரயாசப்படுவோம். அப்பொழுது வேறெதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, உமக்கு முன்பாக பயத்தோடு நடந்து கொள்வதற்கும் எந்த நேரத்திலும் எங்கள் இருதயம் தேவனோடு இசைந்திருந்து வாழவும் எங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமென்.